வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் பூஜை ரூம் எங்கே வைக்கலாம் இல்லை எங்கே வைக்கக்கூடாது, இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல எங்கே வைக்கக்கூடாதுன்றது பார்க்கலாம். ஒரு வீட்டில் நார்த் ஈஸ்ட் இல்லை சவுத் வெஸ்ட் இந்த ரெண்டு டேரக்ஷன்ஸில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்ன்றது பஞ்சபூத அடிப்படையில் நீர் தத்துவத்தை குறிக்குது, சவுத் வெஸ்ட்ன்றது நில தத்துவத்தை குறிக்கிறது. ஸோ ஒரு நீர் தத்துவ இடத்துல நீங்கள் ஒரு பூஜை ரூம் வச்சு அங்கே க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல நெருப்பு வச்சு விளக்கு ஏற்றும் போது அது அந்த பஞ்சபூத தத்துவப்படி பாதிக்கப்படுது. அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வருது. ஸோ நார்த் ஈஸ்டில் ஒரு ரூம் மாதிரி கட்டி பூஜை ரூம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி சவுத் வெஸ்ட்லேயும் பூஜை ரூம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது நிலத்தத்துவம், அங்கே கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது. இந்த ரெண்டு இடத்தையும் விட்டு நீங்கள் வீட்டில் எங்கே வேணால் வைக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா எந்த இடத்துல வைக்கணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். I am present here in this very moment. I have always been with you and இப்போ பூஜை ரூம் எங்கே வைக்கலான்றதுக்கு இப்போ மேலே உள்ள சார்ட்டில் நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெக்டாங்கிள் பாக்ஸில். ஸோ அதில் சவுத் ஈஸ்ட்டு, அந்த சவுத் ஈஸ்ட் ரூமில் உள்ள நார்த் வெஸ்ட், அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ரூம் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள நார்த் வெஸ்ட், இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பூஜை ரூமோ இல்லை ஒரு ஷெல்ஃபோ இல்லை ஏற்கனவே ஷெல்ஃப் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் சாமி ரூம் வச்சுக்கலாம், சாமி படம் வச்சு இது விளக்கேற்றலாம். நீங்கள் பெருசாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ரூமாக கட்டணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சின்னதாக ஒரு 2 படம் வச்சு விளக்கேற்றினாலே போதும். ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் வீட்டுக்கு வரணும். இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இந்த 2 இடத்துல மட்டும்தான் கடவுளோட அருள் அதிகமாக உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது இந்த 2 இடத்துல மட்டும்தான். ஸோ இதை தவிர்த்து நார்த் ஈஸ்ட், அந்த சவுத் வெஸ்ட் இந்த இடத்துல ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸ்கொயர் பாக்ஸ். ஸோ அந்த இடத்துல வைக்கவே கூடாது. ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட்டில் ஈசானிய மூலையில் வைக்கணும்னு, ஈசானிய மூலையில் பூஜை ரூம் வரக்கூடாது. வந்தால் கணவன் மனைவியில் பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பூஜை ரூம் வச்சு